அப் அண்ட் டவுன். அதுக்கு 1000 பாயிண்ட் இறங்கிறதுக்கும் உரிமை இருக்குது, 1000 பாயிண்ட் ஏறத்துக்கும் உரிமை இருக்குங்க. இன்றைக்கி நிஃப்டி வந்துங்க 24,000 25,000 போகும்போதுங்க 10% தான் அதோட ஃப்ரீஸ் ஏரியா. அப்போ ஒரு நாளைக்கு 2,400 பாயிண்ட் கூட இறங்கிறதுக்கு உரிமை இருக்குங்க. புரியுதுங்களா? அப்போது நமக்கு 2 பக்கம் வே இருக்குங்க, பையா செல்லா ரெண்டுத்துக்குமே வே இருக்குங்க. இன்வெஸ்டாருக்கும் நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு டபுள் டைரக்ஷனுங்க. பட் கரெக்டாக எடுக்கலனா அது பெரிய பிரச்சனையும் உருவாக்குறாங்க. ட்ரெண்டு தெரியாமல் எடுத்தோம்னா போயிடும். இன்னொன்றுங்க, இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம லாபத்தையெல்லாம் நஷ்டத்தையெல்லாம் லாபத்தை பார்த்தா யூஸ் இல்லை. இப்போ வந்துங்க நம்ம சொன்ன ஒரு ஏரியாவில் பை பண்ணணும். அங்கே நீங்கள் தெரியாமல் செல் பண்ணிவிட்டு ஐயோ இங்கே நம்ம பை பண்ண வேண்டிய ஏரியா ஆச்சேன்ட்டு லாஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்றும் யூஸ் கிடையாதுங்க. என்ட்ரி பண்ணும்போதே ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கலாம். அது மிஸ் ஆகுனா கூட பரவாயில்லைங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு இதை பண்ணியிருக்கலாமே அதை பண்ணியிருக்கலாமே யூஸ் கிடையாது. அதுக்குள்ளே இது கரைஞ்சி போயிடுங்க, அதுக்குள்ளே இது போயிடுங்க. அப்போது அதுக்கு உண்டான வாய்ப்பையே நம்ம உருவாக்கக்கூடாதுங்க.